இளைய தலைமுறை இந்த திரைப்பட முன்னேற்றம் இன்றைக்கு இந்த இசை குறுந்தகடு வெளியீடு என்கின்ற நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த இளைய தலைமுறை என்கின்ற இந்த திரைப்படம் நம்முடைய நண்பர் இளம் திருமாறன் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை திரு ஈஸ்வர் இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் தமிழ் சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் மிகச்சிறந்த வெற்றி பெற நான் உளமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய இளைஞர்கள் இந்த திரைப்படத்தை தமிழ் சமூகத்திற்கு எடுத்து செல்ல நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதிலே நம்முடைய மாறனவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கி அதிலே நடித்து பங்கேற்ற படைப்பாளிகள் கலைஞர்கள் அனைவரையும் நான் உளமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய நண்பர் மாறன் அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நான் 2006 அந்த நேரத்தில் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்பொழுது லோக் பரித்ரான் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள், குறிப்பாக கணினி துறையிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இந்த சமூகத்தை இந்த நாட்டை உணவார நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் நம்பியிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, தேசத்தினுடைய மேம்பாட்டிற்கு பாடுபடுவார்கள் என்று எண்ணி நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகின்றோம். ஆனால் இவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதிலேதான் இவர்கள் கவனம் செலுத்துகிறாரே ஒழிய இந்த சமூகத்தை அவர்கள் சமூகத்தினுடைய மேம்பாட்டில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை என்று ஊழலுக்கு எதிராக கோபம் கொண்டெழுந்த இளைஞர்கள் அன்றைக்கு 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அந்த வேட்பாளர்களிலே ஒருவர் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்ட நம்முடைய இளம் திருமாறன் அவர்கள். அன்றைக்கு அமெரிக்காவிலே அவர் கணினித்துறையிலே பணியாற்றினாலும் இந்த சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது, இந்த தேசத்தின் மீதும் அளப்பரிய அக்கறை கொண்டவர். ஏதாவது நாம் பிறந்த நம்மை வாழ்வித்த இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற உளமார்ந்த அக்கறை கொண்ட அற்புதமான இளைஞர் அவர். 2006 சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே அவர் நிற்கிறார். நாங்கள் அந்த பகுதியிலே வாழ்கிறோம். நான் அன்றைக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நாங்கள் குடியிருக்கிறோம். இவரை நான் பார்த்தது இல்லை, இவர் என்னை சந்தித்தது இல்லை, ஒருமுறை கூட என்னோடு பேசியது இல்லை. அன்றைக்கு நான் இணை ஆணையராக கலால்துறையிலே பணியாற்றக்கூடிய காலம். அப்பொழுது ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்களே, இவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நானும் என்னுடைய துணைவியாரும் ஒருவருக்கு வாக்களித்தோம். நாங்கள் பார்க்காத, எங்களுடைய ஆதரவை கேட்காத ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். யார் தெரியுமா? அவர் நம்முடைய இளந்திருமாறன் அவர்கள். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் வெற்றி பெறுவாரா? சேப்பாக்கம் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்று தெரியும். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் ஒரு 20,000 30,000 வாக்குகளை பெறுவாரா நான் அறியேன். அவர் டெபாசிட் வாங்குவாரா தெரியாது. ஆனாலும் ஊழலுக்கு எதிராக நேர்மை சமூகத்தை உருவாக்க ஒரு மனிதன் இருக்கிறார். அது ஒரு ஓட்டு வாங்குவதாக இருந்தாலும் அது என்னுடைய ஓட்டாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் நடக்கிறோம். இவர் யாரென்றே தெரியாது. 2011 தான் இவரை நான் சந்திக்கிறேன். 2011 இதே போல சட்டமன்ற தேர்தல். அப்பொழுதும் நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம். இந்த சமூகத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும். நம்முடைய தேர்தலை ஒரு கண்ணியமான தேர்தலாக, நேர்மையான தேர்தலாக, நம்முடைய மக்கள் நேர்மையோடு வாக்களிக்க வேண்டும்
எனவே அத்தகைய முயற்சிகளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று விழிப்புணர்வு பரப்புரையை நிகழ்த்தலாமா என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் அப்பொழுதுதான் 2011 நான் முதன்முறையாக நம்முடைய மாறனை சந்திக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் மிகவும் நொந்து போயிருந்த காரணம் என்னவென்றால் தேர்தல் மட்டுமல்ல, 2009 என்னுடைய சமூகம் மிகப்பெரிய ஒரு தொன்மையும் வரலாறும் மரபும் ஓங்கி உயர்ந்த மரபும் வரலாற்று தொன்மை சிறப்புகளை எல்லாம் பெற்ற என் சமூகம் ஈழத்தில் 2 லட்சம் மக்களை இழந்து 21ஆம் நூற்றாண்டில் எந்த சமூகமும் உலகத்தில் சந்திக்காத ஒரு பேரவலத்தை சந்தித்த என்னுடைய சமூகம். அந்த பாதிப்பு அன்றைக்கு 2011 எனக்கு இருந்தது. நான் அன்றைக்கு பார்த்தேன், தமிழகத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பேராசிரியர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள், பேச்சாளர்கள் இருந்தார்கள், விஞ்ஞானிகள் இருந்தார்கள், கலைஞர்கள் இருந்தார்கள், படைப்பாளிகள் இருந்தார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நல்ல தலைவன் இல்லை என்று நான் அன்றைக்கு எண்ணினேன். குழந்தைகள், பெண்கள், குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தினுடைய வடமையை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் உண்டு. ஆனால் தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்திற்காக ஈழத்தில் எம்முடைய குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு என்னுடைய குழந்தைகளை கருக்கினார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. 2011ஆம் ஆண்டில் நான் மிகவும் சோகமயமான ஒரு காலத்தில் தான் மாறனை சந்தித்தேன். அப்பொழுது நேர்மையான தேர்தலை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அப்பொழுது நான் ஈழப் பிரச்சனையை நான் பேசுவேன். இவர் எப்படி சமூகத்தை யோசிக்கிறார், சிந்திக்கிறார், சமூகத்தின் மீது இவருக்கு பற்று எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நான் யோசிப்பேன். யாராவது ஒரு நல்ல மனிதன் நான் நேர்மையாளர் என்று சொன்னால் அது ஏதோ பணம் வாங்காத நேர்மை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை உளமாற நேசிப்பதிலும் நேர்மை இருக்கிறது. ஏதோ பணம் வாங்காது லஞ்சத்திற்கு எதிரான ஒரு மனப்பாங்கு கொண்டிருப்பது மட்டுமே நேர்மை அல்ல, மாறாக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும் நேர்மை இருக்கிறது. எனவே நான் யோசித்தேன், அன்றைக்கு மாறனிடத்திலே ஈழப் பிரச்சனையை பற்றி சொன்னால் அவர் அவ்வளவாக வெளிக்காட்டியது கிடையாது. நான் அதனால் அவர் என்னை அவ்வளவாக ஈர்க்கவில்லை. அப்பொழுது ஈர்க்கவில்லை, அவர் சென்று விட்டார். பிறகு இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் கிளந்தெழுந்தார்களே, கிளந்து எழுந்துவதற்கு முன்னால் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் இவர் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவர் கேட்டார், ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு பணிக்காலம் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பணிக்கு வந்தால் இந்த 7-8 ஆண்டு காலம் பணி போகும், சம்பளம் இருக்காது. உங்களுடைய வங்கிக் கணக்கை ஏற்கனவே நீங்கள் காண்பித்து விட்டீர்கள், அதிகமாக உங்களிடத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் இந்த 7-8 ஆண்டுகள் எவ்வளவு இழப்பீர்களோ அது 60 லட்சம், 80 லட்சம், 1 கோடி மாத சம்பளமாக நான் ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றிய, ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றக்கூடிய காலம் எவ்வளவு இழப்பீர்களோ அவ்வளவை நான் தருகிறேன், நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை நான் அறிவேன். இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய அக்கறை கொண்டவர் மாறன், ஊழலுக்கு எதிரான கடலை உள்ளடக்கி கொண்டவர். ஆனால் நான் கேட்டேன், அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு அரசியலிலே அவ்வளவு ஆர்வம் இல்லை. சமூக மாற்றங்களை நாம் உருவாக்குவோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு அம்சம், சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு சமூகத்திலே, ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே வேளாண்மை இருக்கிறது, வணிகம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, விளையாட்டு இருக்கிறது. அதை போல அரசியல் ஒரு அம்சம், ஒரு வெளிப்பாடு. எனவே இந்த சமூகம் முழுமையும் நீங்கள் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அரசியல் அது தூய்மை பெற்றுவிடும், தன்னளவில் தூய்மை பெற்றுவிடும். எனவே சமூகத்தை நாம் தூய்மைப்படுத்துகின்ற வேலையை செய்யலாம் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அதற்கு பிறகு நான் கேட்டேன், நீங்கள் ஈழப் பிரச்சனையில் அவ்வளவாக நீங்கள் ஆர்வம் காட்ட காரணத்தினாலே உங்கள் மீது எனக்கு பெரிய அளவிற்கு ஈர்ப்பு இல்லை அந்த காலத்தில். ஏனென்றால் இன்றைக்கு இயக்குனர் திரு செல்வமணி அவர்கள், அவருடைய அந்த பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சை நேரடியாக இல்லை, நான் தொலைக்காட்சியிலேயோ மற்ற ஊடகங்கள் வழியாக நான் அறிந்திருக்கிறேன். கொதித்து போயிருந்த காலம் அது. அது ஒரு வெறி அல்ல, அது நெறி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் சொன்னார், ஐயா, எனக்கும் உண்டு கோபம், நான் அதையெல்லாம் அடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை உணர்ந்தேன். நான்
அவர் எங்கள் ஊருக்கு, என்னுடைய கிராமத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர். பிறகுதான் தெரிந்தது என்னுடைய கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அடுத்து இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் அவர். எனவே அவர் இன்றைக்கு இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை உளமாற நேசிப்பதனுடைய அடையாளமாக இன்றைக்கு இளைய தலைமுறையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். உளமாற இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். ஏதோ இது தனிப்பட்ட ஒரு பட தயாரிப்பினுடைய வெற்றியாக நான் கருதவில்லை. இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் பாடம் எடுக்கிறார். மாணவர்கள் என்றாலே ஒருவித மாணவர்கள் என்று எண்ணுகிறோம். அவர்களிடத்திலே குறும்பு உண்டு. அங்கே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், தம்பி இமயமலை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். தெரியவில்லை. உடனே ஆசிரியர் சொல்லுகிறார், பெஞ்சு மேல எந்திரிச்சு நெல்லு அப்படிங்கிற. ஐயா எந்திரிச்சு நின்னா தெரியுமா இமயமலை அப்படிங்கிற. இன்னொரு ஆசிரியர் காந்தியடிகளுடைய சுயசரிதையை பற்றி விளக்குகிறார். அந்த சுயசரிதையிலே அவர் சொல்லுகிறார், அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு, அவர் இங்கிலாந்திலே போய் சட்டம் படித்தவர். சட்டம் படித்து திரும்பி அதற்கு பிறகு வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக தென்னாப்பிரிக்கா செல்லுகிறார். அங்கே சென்று வழக்கறிஞர் தொழிலை செய்கிறார். அப்படி தொழிலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் பார்க்கிறார், இவரோடு வரியாற்றக்கூடிய ஆங்கில வழக்கறிஞர்கள் மிக அழகாக கையெழுத்து, அழகாக இருக்கிறது அவர்களுடைய கையெழுத்தெல்லாம். ஆனால் இவருடைய கையெழுத்து அவ்வளவாக அழகாக இல்லை. அது அழகாக இல்லை. எனவே இவருடைய சுயசரிதையில் குறிப்பிடுகிறார், குழந்தைகள் தங்களுடைய கையெழுத்தை சிறு வயதிலேயே திருத்தமாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இதை பற்றி ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, அன்பிற்குரிய மாணவர்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், ஐயா இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, யாருடைய கையெழுத்தெல்லாம் மாணவர்களாக இருக்கிற பொழுது அவ்வளவு அழகாக இல்லையோ அவர்களெல்லாம் பிற்காலத்தில் பெரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். மாணவர்கள் குறும்பானவர்கள், ஆனால் அவர்களிடத்திலே அளப்பரிய சக்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இளைய தலைமுறை, இது மாணவர்களுடைய தேர்தலிலே நடக்கக்கூடிய, அங்கே நடக்கக்கூடிய இந்த தில்லுமுள்ளு, அங்கே நடக்கக்கூடிய இந்த நேர்மைக்கு புறம்பான நிலைகளை சுட்டி காட்டுவதாக நான் அறிகிறேன். முழுமையாக நான் படம் பார்க்கவில்லை. அவரிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய கருத்து அதுதான். எனவே அது இந்த தேர்தல் மாணவர்களுடைய தேர்தலிலே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலிலே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை தடுக்க வேண்டிய அந்த மகத்தான பொறுப்பு நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சகோதரர் சமுத்திரக்கனி மிக அற்புதமாக ஒரு அப்பா என்ற படத்தை எடுத்திருக்கிறார். நான் அவரது திரை முன்னோட்டமாக நான் பார்த்தேன், அந்த முன்காட்சியை நான் பார்த்தேன். மிக அற்புதமாக சமூக அவலங்கள், கல்வி எப்படி ஒரு வணிகமயமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிள்ளையினுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளையினுடைய விருப்பம் என்ன, அவனுடைய வேட்கை என்ன, ஆர்வம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் அறியாமல் நம்முடைய ஆசைகளை, கனவுகளை அந்த குழந்தையின் மீது திணித்து அந்த கனவுகளை நசுக்குகின்ற பெற்றோர்களை நம்முடைய சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். நான் எதை செய்ய முடியவில்லையோ அதை என்னுடைய குழந்தைகள் மீது நான் திணிப்பது, அப்படிப்பட்ட சூழலை மாற்றுகின்றவர்கள். என் பிள்ளை எதை விரும்புகிறானோ அத்தகைய கல்வியை, அத்தகைய ஒரு அறிவை நான் கொடுப்பேன், அவன் மேலே வருவதற்கு நான் துணையாக இருப்பேன். இந்த வணிக சூழலாகி போன இந்த கல்வி முறையை ஆதரிக்க மாட்டேன் என்கின்ற நிலையில் மிக அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கக்கூடிய, இயக்கி நடித்திருக்கக்கூடிய அற்புதமான படம் அப்பா. நான் பார்த்தேன், சமீபத்தில் பார்த்தேன். எனவே அந்த படமும் நான் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இவர்களெல்லாம் நம்முடைய கலைஞர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய கலைஞர்கள். இன்றைக்கு நான் நம்முடைய தங்கர் பச்சன் அருமையான கலைஞர், அருமையான கலைஞர். என்ன அப்படியே பேசி விடுவார், நினைப்பதை அப்படியே பேசி விடுவார். சில பேருக்கு அது கசப்பாக இருக்கலாம். அற்புதமான கலைஞர். அவருடைய அதிகமாக நான் படம் பார்ப்பது இல்லை, அதிகமாக சிறு வயதிலிருந்து தெரியவில்லை, அதிகமாக நான் படம் பார்ப்பது இல்லை. இது யதார்த்தத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று நான் எண்ணினோ இன்னத்தை அதிகமாக நான் படம் பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அற்புதமாக படம் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மேடை இது. அவருடைய அழகி படம் பார்த்து நான் பிரமித்து போனேன். மண்ணினுடைய வாசனையை இதைவிட வெளிப்படுத்துகின்ற ஒரு படம் இல்லை என்கின்ற அளவிற்கு அற்புதமாக எடுத்திருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் செல்வமணி அவர்கள் கூட அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய படங்களை எடுத்து வருகிறார். இதையெல்லாம் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய கடமை. அந்த வகையில் நான் இன்றைக்கு நம்முடைய மாறன் அவர்களுடைய இந்த முயற்சி, இது ஏதோ அவருக்கான தனிப்பட்ட முயற்சியாக நான் கருதவில்லை. மாறாக இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு முயற்சி.
எனவே இவருடைய முயற்சியை வெற்றி பெற நம்முடைய இளைஞர்களெல்லாம் இந்த படத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த வகையில் மாறனுடைய இந்த முயற்சியும் நம்முடைய படைப்பாளிகளினுடைய இந்த அற்புதமான ஒரு முயற்சியும் வெற்றி பெற உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.